பாருங்க எப்படி வந்திருக்கு. இது நீங்கள் இதை சூப்பாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கூழாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு சேலஞ்சான ஹெல்த் மிக்ஸு தான். அதாவது எப்படின்னா, கொள்ளு கஞ்சி மாதிரி ஒரு மாவு தான் நம்ம அரைக்க போகிறோம். இது என்னென்னா, ஒரு 30 நாளில் நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், அதுவும் உடம்பு ரொம்ப தளராமல் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாங்கிற நான் வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இது மாதிரி ஒரு வடை சட்டி வச்சு மிதமான தீயில் நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸுக்கு, அதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸாகவும் குடிக்கலாம், இது கஞ்சாவும் குடிக்கலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். கருப்பு கொள்ளு, அதாவது இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 1/4 கிலோ கருப்பு கொள்ளு. கருப்பு கவுனி அரிசி, இதுவும் நாட்டு மருந்து கடையில் இயற்கை அங்காடிகளில் கிடைக்கும். இதுவும் ஒரு 1/4 கிலோ. தோல் நீக்காத பச்சை பயிறு 1/4 கிலோ. பார்லி அரிசி 1/4 கிலோ. மல்லி 1.5 ஸ்பூனு. ஜீரகம் 1.5 ஸ்பூனு. மிளகு 1.5 ஸ்பூனு. வெந்தயம் 1 ஸ்பூனு. ஓமம் 1 ஸ்பூனு. ஒரு பெரிய சுக்கு துண்டு. கல்லுப்பு 1.5 ஸ்பூனு. அதாவது மிதமான தீயில நம்ம லேசாக தான் வறுத்து எடுக்க போகிறோம். இந்த கருப்பு கொள்ளு முதல்ல அதை வறுத்து எடுத்துக்கலாம். இது கருகிடாமல் வறுத்து எடுக்கணும். இது கருகாமல் வறுக்கிறதுக்கு நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால் எப்போதுமே கொஞ்சோண்டு அரிசி போட்டு வறுத்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் அது கலர் மாறும் பொழுது வறுபட்டுட்டுன்னு அர்த்தம். லேசாக அப்படி கையில் வைக்கிற அளவுக்கு சூடாக இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் கூட நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துட்டுச்சு பாருங்கள். இப்படி ஒரு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருப்பாருங்க. அந்த ஷைனிங்காக இருந்த கருப்பு லேசாக மாறி இருக்கா. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான். அடுத்தது பயிறு. இதுங்க நல்லா வறுத்துக்கலாம். நம்ம பார்லியும் வறுத்துக்கலாம். பார்லி வந்து சுத்தமாக கலர் மாறாமல் வருங்க, இல்லைன்னா ஒரு மாதிரியே கருக்கிழிச்சி போடும். கருப்பு கவனி அரிசி இதையும் வறுத்துங்க. மல்லி இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கணும். வெந்தயம் இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கிங்க. மிளகு, ஜீரகம் இதையும் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. சுக்கு இதையும் நல்லா வறுத்துங்க. ஓமம் இதையும் பொன்னிறமாக வறுத்துக்க வேண்டியதான். எதையும் கறிக்கிடக்கூடாது. உப்பு இது ஒரு 1.5 ஸ்பூனு. இதையும் நல்லா வறுத்துங்க. இப்போ இந்த பொருளை எல்லாமே ஒன்றா நம்ம வறுத்துட்டோம். இதை வறுத்து இப்போ ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா மாவாக்க போகிறோம். இதில் இந்த உப்பு ஏன் போட்டோம்னா, உப்பு வந்து போட்டதுக்கு காரணம் வந்து இந்த மாவுலாம் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி தான் வச்சுக்க போகிறோம். அதனால் இந்த உப்பு, வறுத்த உப்பு போடும்போது இந்த மாவு வீணாக போகாமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த உப்பு நம்ம கலந்துருக்கோம். மாவு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை நீங்கள் வாங்க சளிச்சு கூட வச்சுக்கலாம். நல்ல நைஸாக அரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து சூப்பு காய்ச்சறதுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். 1.5 ஸ்பூன் எடுத்தாச்சு. 1.5 ஸ்பூனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கட்டி பிடிக்காமல் கிளறி விட்டுக்க வேண்டியதான். நல்லா கிளறி விட்டு அதில் இந்த மாவு கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க.
இதை கிளறி விட்டுட்டு நம்ம காய்ச்ச வேண்டியதுதான். ஒரு சூப்பு பாத்திரத்துக்கு அதாவது 2 டம்ளர் தண்ணி, இது 1 டம்ளர் தண்ணி ஆக்கி குடிக்க வேண்டியதுதான். இதுவே கஞ்சி ஆக்கணுன்னா 2 ஸ்பூனு மாவு போட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சு நம்ம காய்ச்சிக்க வேண்டியதான். என்கிட்ட சின்ன பாத்திரம் இல்லை, அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சு இதை ஒரு 1/2 டம்ளர் வர அளவுக்கு காய்ச்சிக்க போகிறேன். நல்லா திக்காகிட்டு இருக்கு. இது நீங்கள் ஒரு பெரிய டம்ளர் வச்சிங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு மாறுற அளவுக்கு நீங்கள் காய்ச்சினா போதும். ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம வறுத்து தான் செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் கஞ்சா வைக்கும் போது மட்டும் 2 ஸ்பூனாக போட்டு நல்லா திக்காக கஞ்சா வச்சிங்க. இது வந்து நம்ம சூப்பு மாதிரி தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா நான் வந்து சாப்பாட்டுக்கு பிறகு, அதாவது காலை சாப்பாடு அதுக்கு பிறகு 1 டம்ளர், இரவு சாப்பாடு அதுக்கு பிறகு 1 டம்ளர் தான் குடிக்க போகிறேன். அதனால் நான் சூப்பாக தான் பயன்படுத்த போகிறேன். நீங்கள் கஞ்சா பயன்படுத்துகிறதா இருந்தால் 2 ஸ்பூன் போட்டு நல்லா திக்காக காய்ச்சிங்க. சூப்பு இந்த பக்கத்துக்கு வந்துடுச்சு. நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். அதாவது இது சூப்பு மாதிரி தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காக அது ஒரு கூழ் சைஸில் வருது. ஆனால் நான் வந்து இப்போ இது சூப்புன்னு சொல்லி தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. அதாவது இது வந்து ருசி பார்த்து சாப்பிட்றது கிடையாது, மெயின் விஷயம். அதாவது நான் வந்து இருக்கிற வெயிட்டுக்கு 30 நாள் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த 30 நாளில் என்ன குறையுதுங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இல்லைங்களா. இது வந்து கருப்பு கொள்ளு வந்து ரொம்ப ஹீட்டு, அதனால் வயிற்றுப்போக்கு போகலாம். அது போகாமல் இருக்க தான் நம்ம பச்சைப்பயிறு சேர்த்துருக்கோம், வெந்தயம் சேர்த்துருக்கோம். அதையும் மீறி வயிற்றுப்போக்கு போகும் அப்படின்னு ரொம்ப பயந்துட வேண்டாம். வயிற்றுப்போக்கு போகும். சில பேர் இதை இன்னும் திக்காக காய்ச்சி நீங்கள் மோர் கூட சேர்ந்து குடிக்கலாம். இது உணவுக்கு பிறகு நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துங்க. இது மருந்து கிடையாது, ஒரு சத்து கஞ்சி, கூழ், சூப்பு எதை வேணாலும் சொல்லிக்கலாம். அதனால் இதை மருந்து இல்லவே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இது மருந்து கிடையவே கிடையாது. இது ஒரு பாரம்பரியமான நம்மளோட வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை, அதாவது கெட்ட கொழுப்பு, கிட்னியில் இருக்கிற இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரக்கூடிய அழுக்கு, இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு சத்து மாவு கஞ்சி தாங்க இது. இது உடல் இளைக்கும் போது என்னன்னா ஸ்கின் வந்து சுருக்கம் கொடுக்கும். அந்த மாதிரி சுருக்கம் கொடுக்காம உடம்பு இருக்கும். நம்ம உடம்பு குறைய என்ன ஆகுனா நம்ம உடம்புல உள்ள தோல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக சுருங்க ஆரம்பிச்சிடும். இந்த கஞ்சி குடிக்கும்போது கண்டிப்பாக அந்த உடல் சுருக்கம் எதுவுமே இருக்காது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பை இறுக்கி இரும்பு மாதிரி மாற்றும். இந்த ஆரோக்கியமான ஹெல்த் மிக்ஸை நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க. சுகருக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு உணவு இது. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் கேப்சிகம் பிடிச்ச நல்லா தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்க்குறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. அதேமாதிரி பார்க்குறவங்க நிறைய பேர் லைக் பண்ணுறதில்ல. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு ஆர்வத்தை தோண்டும். புதிய சமையலை நான் கொடுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுக்கும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய சமையலை தொடர்ந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னன்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே.